मांगल्यं धन्तुनानेन मम जीवन हेतुना कंठे पद्मावि शुभगे संजीव शरदां सदं सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. சந்தோஷ், இதுவரை நடந்தது லக்ஷ்மி கல்யாணம். இனிமே நடக்க போறது இந்த உன்னியோட கதகளி. என்ன சார் ஆச்சு? தாலி கட்ட போற நேரத்துல ஏன் இப்படி தடங்கல் பண்றீங்க? சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? கம்ப்ளைண்டா? யார் கொடுத்தது? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த அம்மாவுக்கு இது 2வது கல்யாணம் தானே? ஆமா சார். அதுக்கு என்ன இப்ப? அப்படின்னா இவங்க முதல் ஹஸ்பண்ட் எங்க? சார், அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? எல்லாம் காரணமா தான் மிஸ்டர். 2வது கல்யாணம் பண்ணணும்னா சட்டப்படி முதல் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். அக்கா, ஒன்னும் அழாதீங்க. மேடம், உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? அழாத அழாத. உங்களை தான் கேக்குறேன். உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எங்க? சார், அவரு இவங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. எங்க இருக்காருன்னு கூட தெரியல. ஓடி போயிட்டாரா? நீங்க அவரை தேடலையா? போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் எதுக்கு இப்ப வந்து கேக்குறீங்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டட்டுமே. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாமே. தாலி கட்டுறதுல தான் மேடம் சிக்கலே இருக்கு. அப்படி என்ன சார் சிக்கல் இருக்கு? சம்பந்தப்பட்ட 2 பேரும் பிரச்சனை இல்லாம முழு சம்மதத்தோட தான் இருக்காங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? சார், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சட்டப்படி முதல் கணவன் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்காம 2வது கல்யாணம் பண்ண முடியாது. நீங்க விவாகரத்து வாங்கின பேப்பர்ஸ் இருந்தா கொடுங்க. இல்லனா இந்த கல்யாணத்தை நடத்த நம்ம சட்டம் அனுமதிக்காது. அப்படியே பண்ணாலும் இந்தியன் மேரேஜ் ஆக்ட் படி இந்த கல்யாணம் செல்லாது. ஒன்னும் இல்லக்கா, நீங்க ஏன் அழறீங்க? சார், அடிச்சீங்க பாருங்க. லாஸ்ட் பால்ல ஒரு சிக்ஸர் கலக்கிட்டீங்க போங்க. பின்னே இந்த உன்னிய என்ன நினைச்சீங்க எல்லாரும்? இனி எங்கே நடக்கும் ஈ கல்யாணம்? நின்ற அம்மை எந்து பண்ணும் நோக்கலாம். சட்டத்துக்கு பொறும்பா எதையும் அனுமதிக்க முடியாது. இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் கிளம்புங்க. அது கலக்கிட்டீங்க போங்க. சரி, வாங்க போலாம். ஒரு நிமிஷம். எல்லாரும் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஷாம்லா மேடம், வணக்கம் மேடம். வாங்க மேடம். அந்த கவரை இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட கொடுங்க. சார், என்ன நடக்கணும்? சந்தோஷ், അവിടെ என்ன நடக்குது? எனக்கு ஒன்னும் புரியலையே. எங்க அம்மா அந்த கல்யாணத்தை நடத்த என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க.
தலைகீழ நின்னு வெள்ளம் குடிச்சாலும் அது நடக்காது. என்ன மேடம் இது? இவங்க தான் எங்க லாயர் ஷாம்லா. மேடம், நீங்களே சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் எக்ஸ் பார்ட்டி டைவர்ஸ் நோட்டீஸ். நீங்க வந்ததும் சொன்னீங்களே இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு, அந்த ஆக்ட்ல தான் இதுவும் வருது. பாவம், உங்களுக்கு அந்த அளவுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு கணவன் தான் மனைவிய பிரிஞ்சு 5 வருஷத்துக்கு மேல தனியா இருந்தாலோ, இல்ல நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருந்தாலோ, அல்லது எங்க இருக்கான்னு தெரியாம காணாம போயிட்டாலோ, மனைவியே தனியா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டதா இந்த மாதிரி நோட்டீஸ் வாங்கிக்கலாம். அதன் பிறகு அந்த பொண்ணு தனக்கு விருப்பமானவனை தேர்ந்தெடுத்து தாராளமா 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. நான் தான் கோர்ட்ல அப்ளை பண்ணி இந்த நோட்டீஸ வாங்கினேன். அதோட இவங்க ஹஸ்பண்ட் காணாம போனதுக்கான போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. சோ இந்த கல்யாணத்தை நீங்க சட்டப்படி தடுக்கவே முடியாது. சாரி மேடம், ஏதோ கம்ப்ளைண்ட் வந்ததுனால தெரியாம நாங்க கல்யாணத்தை நிறுத்த வந்துட்டோம். என்ன சார், சாரின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு தெரியுங்களா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அந்த பொண்ணை பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இனிமேலாவது இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு சத்தம் போடாம நிதானமா விசாரிங்க. இப்ப கிளம்புங்க. லக்ஷ்மிமா, உங்களை என்னவோ நினைச்சோம். இவ்வளவு பெரிய பிரச்சனைய ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணி ஒண்ணு இல்லாம பண்ணிட்டீங்க. பிரமாதம்மா. பின்ன இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் முன்கூட்டியே யோசிச்சு அட்வொகேட் ஷியாமலா மேம் கிட்ட பேசி சட்டபூர்வமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நோட்டீஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க எங்க அத்தை. அது மட்டும் இல்ல, சரவணா அண்ணாவை பத்தி அவங்க கம்பெனி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவர் நல்லவர் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்தையே முன்னின்று நடத்த ஏற்பாடு பண்ணாங்க. பாத்தீங்களா, இதுதான் லக்ஷ்மிங்கிறது. அன்னைக்கு எலெக்ஷன் அப்போ யாரோ சொன்னாங்களே லக்ஷ்மியால இந்த பதவியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. இன்னைக்கு என்னாச்சு பாத்தீங்களா? இதை விட பெரிய உதாரணம் லட்சுமிக்கு வேணுமா? ஷீ இஸ் கிரேட். பெண்ணினத்துக்கே பெருமை சேர்க்கறதுக்குன்னே பிறந்தவளாச்சே இவ. என்ன திருவேங்கடம், உன் மருமகளை நான் பாராட்டலாம்ல? ஆமா. லட்சுமிமா, நீ சாமிமா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க. உனக்கு நான் காலமெல்லாம் நன்றி கடன்பட்டிருக்கேம்மா. என்னென்ன இது? நீங்க வயசுல பெரியவங்க, என்ன போய் கையெடுத்து கும்பிடலாமா? இது நம்ம கீதாவோட கல்யாணம். இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? இனிமே யாராலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீங்க தைரியமா இருங்க. சரிம்மா, சரிம்மா. நான் நினைச்சது மாதிரி இந்த கல்யாணம் கடைசி நேரத்துல எப்படியாவது நின்னுடும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் இந்த லக்ஷ்மி, உங்க அம்மா பாழாக்கிட்டாங்களே சந்தோஷ், பாழாக்கிட்டாங்களே. நாடு யாருது? எல்லாரும் கீழே நிக்காதுங்க, மேடைக்கு வாங்க. நீங்க எல்லாரும் போங்க. மேடைக்கு போலாம். போங்க, உட்காருங்க. வாங்க, போங்க. உட்காருப்பா. அப்புறம் என்ன கீதாக்கா?
லட்சுமிம்மா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே முக்கியமான காரணம் நீதாம்மா. உன் கையால நீயே தாலியை எடுத்து கொடுமா. நானா? வேண்டாங்க, வேற பெரியவங்களை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. இங்க பாரு லக்ஷ்மி, வயசுல பெரியவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மனசால உயர்ந்து நிக்கிறது நீ தான் லக்ஷ்மி. நீ தாலி எடுத்து கொடுக்கறது தான் சரியா இருக்கும். இல்ல அர்ச்சனா, நான் போய் எப்படி? வேற யாரையாவது எடுத்து கொடுக்க சொல்லுங்க. என்னப்பா? லக்ஷ்மி மேடம், உங்களை விட தகுதியானவங்க இங்க யாருமே இல்ல. அதனால தயங்காம வந்து எடுத்து கொடுங்க. வா லட்சுமி. வாங்க மேடம். இல்ல லட்சுமி அம்மா, இங்க இவ்வளவு பேர் சொல்றாங்க, ஏன் தயங்குறீங்க? தயங்காம போய் தாலி எடுத்து கொடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்களே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அத்தை, மனசால நல்லது நினைக்கிறவங்க நீங்க. நீங்க எது செஞ்சாலும் அது நல்லபடியா தான் நடக்கும். வாங்க அத்தை. ஆமாம்மா, எங்களுக்கு நல்லது நினைக்கிற நீங்க தான் இந்த தாலி எடுத்து கொடுக்கணும். ஆமாக்கா, நீங்க தான் எல்லாமே எனக்கு. வாங்க, வந்து தாலி எடுத்து கொடுங்க. லக்ஷ்மி போ லக்ஷ்மி. ம். मांगल्यं धन्तुनानेन मम जीवन हेतुना कंठे पद्मामि सुभगे त्वञ्जीव शरदां सदं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते सदमानं भवति सदा यत्पुरुषस्तदेन्द्रिये आयुष्येभेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वसुं भगवत्रलाभं तदसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान भव दीर्घ सुमंगली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु. நல்லா இருங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். गौरी कल्याण वैभोगमे लक्ष्मी कल्याण वैभोगमे गौरी कल्याण वैभोगमे गीता कल्याण वैभोगमे वसुदेवदवपाला असुरकुलकाला वसुदेवदवपाला असुरकुलकाला शशिवदनरूपिणी सत्यभामलोला गौरी कल्याण वैभोगमे. இந்தாங்க. டீயா காஃபியா? டீ தான், சாப்பிடுங்க. வர வர காஃபியா டீயான்னு கலர்லயே தெரிய மாட்டேங்குதுமா. மனுஷங்களும் அப்படிதான் இருக்காங்க. டீ தாம்மா.
என்ன 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? போனவ திரும்ப வரவே மாட்டான்னு நினைச்சிட்டீங்களோ? வெயிட் 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 வெயிட். இப்போ உங்க 2 பேரோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நான் ஊருக்கு போன கேப்ல இதை விட பெருசா ஏதாவது பிளான் பண்ணி இவளை எப்படியாவது கவுத்து இன்னும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்குள்ள நான் இப்படி திடீர்னு வந்து நிக்கிறேன். ரைட்? அந்த ஷாக் தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ ஏதோ கோவத்துல பேசுற. நீ வந்த களைப்புல இருப்ப. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? ஐயோ ப்ளீஸ் வேண்டாம். எனக்கு உங்க காஃபியே வேண்டாம். இப்பெல்லாம் உங்க கையால எதை சாப்பிடுறதுக்கோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போனோஸ் சப்போஸ் காஃபில நீங்க விஷத்தை கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க. ஐயோ இல்ல இந்த வீட்ல எங்கேயாவது எனக்கு தெரியாம கேமரா வச்சு என்னோட நடவடிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணி ஏமா நீங்க பெரிய சிஐடி வேலையெல்லாம் பாத்துருக்கீங்களே. கிரேட். ஏன்னா நீங்க என்ன அசிங்கப்படுத்துறதுல குறியா இருக்கீங்களே. அதுக்காக நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவீங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஷட் அப். என்ன எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ரொம்ப அப்படி பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. உங்க கையில காஃபி என்ன பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். because I'm so scared man. I'm so scared. பயமா இருக்கு உங்க 2 பேரையும் பார்த்தா. ஐயோ what பா ஜோ என்ன 2 பேரும் ரொம்ப இன்னசென்ட்டா அம்மாச்சே லுக்கு விடுறீங்க. I'll kill you both. ஏதோ அன்னைக்கு எமர்ஜென்சினால பிரச்சனை நடந்து முடிஞ்ச கையோட நான் இமிடியேட்டா ஊருக்கு கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன். இல்லன்னா நான் உங்க 2 பேரையும் நடந்ததை மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஓகே இங்க இருக்கு. ஓகே I'll never forget it. இவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு? எல்லாரும் முன்னாடியும் அந்த பணம் இருக்கிற பேக்க கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு இப்ப என்னடா ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி பம்பறீங்களா? டேம் இட். இவ என்ன பண்ணிடுவா? மிஞ்சி மிஞ்சி போனாக்கா மேக்ஸிமம் வீட்டை விட்டு துரத்திடுவா. அப்படிங்கிறது தானே உங்களோட திங்கிங்? You know what I'm going to do? யாருக்கும் தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு உங்களை டார்ச்சர் பண்ண போறேன். எஸ், நீங்க என்னை இன்சல்ட் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுக்க போறேன். கொடுப்பேன். என் வீட்லயே இருந்துகிட்டு நான் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு எதிராவே பிளான் பண்றீங்களா? அது இல்லம்மா, லட்சுமி நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணுங்கிறதுனாலதான். ப்ளீஸ் ஸ்டாப். லக்ஷ்மி 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 எனக்கு இந்த பேரை கேட்டாலே அப்படியே எரியுது. நெவர் மைண்ட். என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது நீங்க தான். சோ உங்களுக்கு டெஃபினட்டா பனிஷ்மெண்ட் உண்டு. வெயிட், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ரைட் ரைட். இனிமே உங்களுக்கு ப்ராப்பரான சாப்பாடு கிடையாது. புரியுதா? நீங்க இனிமே பட்டினி கிடந்து சாகணும். ராத்திரியில தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படணும். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே உங்க ஆயுசு முழுக்க இதுதான். அப்பவாவது உங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். கீதா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. பிரதிபா வந்துட்டான், அப்புறமா பேசுறேன். ஹாய் பிரதிபா. பிரதிபா வா 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 வா, கம் 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 கம். ஏன் பிரதிபா எப்போ ஊர்ல இருந்து வந்த? ஜஸ்ட் நவ். என்ன ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க? நான் ஊர்ல இல்லாதப்போ ஏதோ விஷயம் நடந்திருக்கும் போல இருக்கே. ஆமாமா, பெரிய பெரிய விஷயம் எல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்ல நடந்து போயிடுச்சு. இஸ் இட்? வாட் ஹேப்பன்ட்? என்ன நடந்ததா? நீ ஊர்ல இல்லாத இந்த கொஞ்ச நாள்ல நம்ம கீதா இருக்கல்ல, கீதா, யா, அவளுக்கு கல்யாணமே நடந்து போச்சு. ஓ மை காட். கீதா கல்யாணம்? யூ மீன் செகண்ட் மேரேஜ்? అవును பிரதிபா. ஓ ஷிட். இந்த அபார்ட்மெண்ட்டே அந்த கல்யாணம் நடக்க விடாம என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா அந்த லக்ஷ்மி இருக்காளே, லக்ஷ்மி, எல்லா பிரச்சனை சமாளிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தே ஆகணும்னு கங்கணம் காட்டிட்டு நடத்தி வச்சுட்டான். அவ செக்ரட்டரி ஆனதுல அவ ஆட்டம் தான் பெருசா இருக்கு. அவ வச்சதா சட்டங்கிற மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்டே கலக்கிட்டு இருக்கா.
ಪ್ರತಿಭಾ ಉನ್ನಿಯೂ ಅವ್ರ ವೈಫು ವರಾಂಗ. നോക്ക് പ്രദീപ. അതെ വന്നു വാ. ഓ ஹாய், எப்போ வந்தோ நாட்டின்னு? ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, ஐ அம் குட். பட் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் ஏதோ மோசமா நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? பிரதிபா யாரு சொல்றன்னு தெரியுதா? മനസ്സിലായി, ലക്ഷ്മിയുടെ കാര്യം தானே? யாயா, மொத்த ஃபிளாட்லயும் லக்ஷ்மியோட படம் தான் ஓடுதாமே. பயங்கரமா சீன் போடுறாங்களே. ஆமா, லக்ஷ்மி தான் நம்ம அபார்ட்மெண்டோட ஹாட் டாபிக். நம்ம கீதாவோட கல்யாணத்தை கூட லக்ஷ்மி தான் நடத்தி வச்சா. அது பரிமளா சொல்லி இருக்கணுமே. ഈ അപ്പാർട്ട്മെന്റിൽ ആ ലക്ഷ്മിക്ക് എന്തൊരു നല്ല നെയിം എനിക്ക് അറിയാമോ? ആനാ ഈ സെക്രട്ടറി പണി എന്താന്ന് കൊഞ്ചം കൂടെ അറിയല്ലേ ലക്ഷ്മിക്ക്? ഈ അപ്പാർട്ട്മെന്റിൽ പെയിന്റിംഗ് പണി முடிச்சு தரேன்னு சொன்னாங்களே, அந்த டைம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. Is it? ஆனா யாரும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம பாடில்ல. வர்க்கர்ஸும் வந்த பாடில்லையா, வேலையும் நடந்த பாடில்லையா. What are you saying? వర్కే ఆరంభికలేయా? అదే ఇట్స్ బ్యాడ్ మ్యాన్. ఇప్పుడు వరకు డబ్బు మాత్రం తీసుకుంది, కానీ ఏ పని చేయలేదు. ఉన్ని చెట్ట చెప్పినట్టు ஹோல் அபார்ட்மெண்ட்லயும் 10 நாளைக்கு முன்னாடியே மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வாங்கியாச்சு. இப்ப வரைக்கும் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாம எந்த ஒர்க்குமே நடக்கலன்னு சொல்றீங்க? ஏ, நீங்க யாருமே போய் கேட்கலையா? అందుకుదా ప్రతిభ ఉన్న మాదిరి ఒక ఆలు ఇరుకును ఇంగే. ఇక్కడుండేవారు ఎవరికి అంత ధైర్యం లేదు. அதான் அந்த லக்ஷ்மிக்கு அட்வான்டேஜ். யாரும் நம்மள கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். பணம் வாங்கி 10 டேஸ்க்கு மேல ஆச்சு, இன்னும் ஏன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலன்னு நீங்க யாராவது கேட்டிருக்கணும் மேன். ஏன் கேட்கல? இப்ப எந்த எல்லாரும் போய் கேட்டுருவோம். ஒருத்தர் கேட்டா ஈஸியா அந்த லட்சுமி சமாளிச்சிரும். நம்ம எல்லாரும் ஒன்னா போய் கேட்டா அந்த லட்சுமி பதில் சொல்லித்தானே ஆகணும். சவுண்ட்ஸ் குட். உனி சார் சொல்றதும் கரெக்ட் தான். வாங்க போய் எல்லாரும் போய் அவகிட்ட என்னன்னு கேட்போம். கம். இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இதோ 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 கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டாங்களே. இப்படியே கும்பிடு போட்டு தான் சாதாரண ஆளுங்களையும் அப்படியே கடவுளாக்கிடுறீங்க. ஓ, யான் தப்பாயிட்டு டயலாக் பரஞ்சோ. யான் கும்பிடவும் இல்ல, தெய்வமும் இல்ல, சரியா? உனி சார் ப்ளீஸ் விஷயத்துக்கு வரீங்களா? அதே அதே. அபார்ட்மெண்ட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து இன்னையோட 10 நாள் ஆச்சு. எந்த வேலையும் ஆரம்பிக்காம பாடில்ல நங்களு. அதுவும் இன்னைக்குள்ள வேலை முடிஞ்சிரும்னு நங்களு பறஞ்சில்ல. இப்ப எந்த ஆயி